பையன் பணத்தை வாங்கிட்டு நம்ம ரொம்ப டிமி கொடுத்துட்டு இருக்கான். வீட்டுக்கு போன நாளே பிடிக்க முடியல. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நீ இப்படி போன் போடுற வேண்டியதான். பீச்சுக்கு வர்றது என்ன ஒரு சோகம், காத்தோட்டமா. என்ன பண்றது? ஆமா. ஆஹா, யாரா அது? வீட்டில் தான் பொண்டாட்டி தொலை தாங்க முடியலனாக்கா பீச்சுக்கு வந்தாலும் கடன் கொடுத்தவன் தொலை தாங்க முடியல. என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. எப்ப பாண்டி, என்ன வீட்டுக்கு வந்தாலும் ஆளை பிடிக்க முடியல, போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற. அப்ப எங்க இருக்க நீ? அண்ணே ரொம்ப பிஸினே. எங்க ஒன்று விட்டு சித்தப்பா அவன் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டான். அந்த எலெக்ஷனால ரொம்ப பிஸினே. இப்போ உங்களுக்காண்டி போன் எடுத்து பேசியிருக்கிறேனே, உங்க மேல உள்ள விசுவாசத்துல. இல்லைன்னா டைமே இல்லைண்ணே, ரொம்ப பிஸினே. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? காது உடஞ்சிட்டு இருக்கிறேண்ணே. ஏய், நான் அதை கேட்கல. என்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ தர போறேன் அதான் சொல்லு. வெள்ளிக்கிழமை ஷார்ப்பா கொடுத்துறேண்ணே, வெள்ளிக்கிழமை. சரிப்பா, நான் வெள்ளிக்கிழமை கரெக்டாக போன் பண்றேன். சரியா? பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும். அடுத்த தேதிக்கு சொல்லக்கூடாது, பார்த்துட்டு. எப்பா பாண்டி, நீ புதன்கிழமை நீ வெள்ளிக்கிழமை பணம் தர சொல்லியிருக்க. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண தான் உங்களுக்கு நான் போன் பண்றேன். அண்ணே நான் பார்த்தீங்கன்னா பிளைட்ல உட்காந்துருக்கேண்ணே. என்னண்ணே, நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நம்ம ஒன்று விட்டு சித்தப்பா அவன் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காப்புல, பதவி கொடுக்க போறாங்க. நானும் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வழுக்க டைம் சொன்னார். சரின்னு சொல்லி போயிருக்கேனே. ஏய், என்னப்பா வெள்ளிக்கிழமை பணம் தர சொல்லி ஃபிளைட்ல இருக்க? 2 நாள்ல கரெக்டாக வந்துடுறேனே. வந்தேன்னா உங்க பணம் வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மா தந்துடுவேனே. ஓகே அண்ணே, நம்புங்கண்ணே, தம்பியை நம்புங்கண்ணே. வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்துடும்ல? வெள்ளிக்கிழமை கரெக்டாக பணம் தான். சரி, வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு? வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா போன் பண்ணுங்கண்ணே. கையில வச்சிருக்கேன், ரெடியா கொடுத்துருவேனே கேஷா. வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா வந்து பணம் கொடுத்துரும். இந்த பாரு, பணம் நீ தரட்டே பணம் மனசுல இருக்க மாட்டேன். பாத்துக்க, கரெக்டா நீங்க பணம் வந்தாலும் சரிப்பா. வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா நான் போன் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, வை போன. சரி, ஓகே, நான் போன். ஓகேண்ணே, சரிண்ணே, ஓகேண்ணே. எப்ப பாட்டி, நீ வெள்ளிக்கிழமை ஷார்ப்பா 2 மணிக்கு போன் சொன்னேன். அதான் போன் பண்றேன். ஆமாண்ணே, இப்போ தானே டெல்லியில இருந்து வந்திருக்கேனே. நான் தான் சொன்னேன், ஒன்று விட சித்தப்பா எனக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்கண்ணே. கூடயே இருந்துட்டேன். அவர் என்னை பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் என்ன பண்றது, உங்களுக்கு காசு கொடுத்தாகணுமே அப்படின்ட்டு மெனக்கட்டு வந்திருக்கேனே. டெல்லி என்னமா இருக்கு பார்க்க, அப்படியே சுத்தி பார்க்க சொல்லிக்குதுண்ணே. எப்பா நீ லண்டனுக்கு போ, டெல்லிக்கு போ, எனக்கு அதை பத்தி தெரியாது. 2 மணிக்கு நீங்க வந்து வெள்ளிக்கிழமை ஷார்ப்பா போன் பண்ண சொன்னேன். அதான் உங்களுக்கு போன் பண்றேன். ஆமாண்ணே, வெள்ளிக்கிழமை தரேன்னு சொன்னேனே 2 மணிக்கு. ஆனா எந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலையே, நீங்களும் கேட்கலையானே. எந்த வெள்ளிக்கிழமை? இது ஜூன் மாசம்ண்ணே. நான் சொன்னது ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமைண்ணே. என்னண்ணே நீங்க? ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமையா? என்னப்பா இந்த மாதிரி இது பாத்தி பேசுற? சரிப்பா, கரெக்டா ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமை நான் போன் பண்றேன். அவன் எந்த வெள்ளிக்கிழமை சொல்லு. எப்படி தெளிவா கேளுங்கண்ணே. ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமை கிடைச்சிருமே ஷார்ப்பா. ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே. ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா நான் போன் பண்றேன். கரெக்டா? பணம் வந்தாலும் பாருங்க, லேட்டா வந்து மனசுல வைக்க மாட்டேன். சரிப்பா, பை போன. எப்பா பாண்டி, ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா போன் பண்ண சொன்னேன். அதான் உங்களுக்கு கரெக்டா நான் ஷார்ப்பா போன் பண்றேன். ஆமாண்ணே, சரிதானே. ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமை போன் போட சொன்னேன். ஆனா எந்த வருஷம்னு சொல்லலையானே. எந்த வருஷம்பா? என்னன்னே இப்படி கேட்டிய? இது 2024. நான் சொன்னது 2025 ஜூலை மாசம் வெள்ளிக்கிழமை தரேன்னு சொன்னேன். என்னண்ணே நீங்க? 2025 ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கா? ஏய், என்னப்பா அது மாதிரி மாத்தி பேசுற? சரி விடு. 2025 ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை ஷார்ப்பா 2 மணிக்கு நான் போன் பண்றேன். சரியா? அது பாரு, வேற காரணம் சொல்லக்கூடாது. கரெக்டா எனக்கு பணம் வந்தாகும். சரிப்பா, 1 வருஷம் நான் வெயிட் பண்றேன். கரெக்டா எனக்கு பணம் வந்தாங்கப்பா. ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஷார்ப்பா நான் போன் பண்றேன். சரியா? இப்ப பணத்தை கரெக்டா கொடுத்தாகும். அப்ப நான் மனசுல வைக்க மாட்டேன். பாத்துக்க. சரிப்பா, போன வைங்க. அப்பா ஏதோ ஒரு பிட்டு போட்டு தப்பிச்சாச்சு. இனி ஒரு வருஷத்துக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன பண்றது, எந்த பக்கம் போனாலும் கேட்டா போடுறாங்கய்யா. எப்படித்தான் பிழைக்கிறது அந்த நாட்டுல? என்ன பண்றது, நீ வேற எவனாச்சும் கடைங்க கொடுக்குறவன் இருக்கிறானான்னு பாக்கணும். வவுத்த நிரப்பணுமே. என்ன பண்றது வேற? பாண்டி பை 1 வருஷம் உங்களுக்கு வச்சிட்டாங்க. 2025 முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை மாசம் ஷார்ப்பா 2 மணி இந்த அடிக்கிற போனேன். ஹலோ பாண்டி. பாண்டியா? பாண்டி இல்லப்பா, நான் பூண்டி பேசுறேன். என்னது பாண்டியில பூண்டியா?
ஆமா, என் பேரு பூண்டி மாதா. நீ யாருப்பா தேவையில்லாம போன் பண்ணிட்டு இருக்க? ஆமா இது பாண்டியோட நம்பர் தான்மா. இந்த போன் என்கிட்ட 1 வருஷமா இருக்குப்பா, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ யாரு? நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு போன் பண்ற? ஆமா இல்லம்மா, பாண்டிங்கிற ஒருத்தன் என்கிட்ட பணம் வாங்கியிருந்தான். அவன் என்ன சொன்னானா போன வருஷம், நான் உனக்கு 2025 ஜூலை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பணம் தர சொல்லியிருந்தான். அதான் நான் போன் பண்ணேம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ யாருப்பா? நீ உனக்கு நான் என்ன தேடி கொடுக்கணுமா? அவன் நம்பர் ஏதோ, இந்த நம்பர் அதுதான் என் நம்பர். நான் 1 வருஷமா இதாப்பா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் போன் பண்ற வச்சுக்காத. எங்க உன் நம்பர் யார்கிட்ட காசு கொடுத்து அங்க போய் கேளு. என்கிட்ட எதுக்கு போன் பண்ற? நீ போனை வைக்க முதல்ல. ஆமாம்மா, தப்பாலாம் பேசாதீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அடே பாண்டி, என்னை ஏமாத்திட்டால. உன்னை எங்க பார்த்தாலும் அனுப்ப மாட்டேன். கண்டிப்பா என் பணத்தை வாங்கி தருவாடா. என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. பார்த்துருவோம்.